முன்னாடிலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கி அதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரேர் தான். சொல்லப்போனால் டேப் ரெக்கார்டு, டிவி, ரேடியோ, டிவிடி பிளேயரு வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரேர் தான். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. அங்கே திரும்பினா ஒரு ஃபோனு, இந்த மொபைலில் பார்த்தா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, இல்லை ஹோம் தேட்டரு, இப்படி பல அப்டேட் ஆகிற எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டும் அது கூடவே சேர்ந்து நாமளும் அப்டேட் ஆகிருக்கோம். வேர்ல்டு அப்கிரேட் ஆகிறப்போ நாமளும் அப்கிரேட் ஆனால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்மளையே பூமர் அங்கிள்னு சொல்லிடுவானுங்க. பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள், பூமர் அங்கிள். அது மட்டும் இல்லாமல் நாமளும் அப்கிரேட் ஆகுறது ரொம்பவே முக்கியம்தான். அதே மாதிரி நாம் வச்சுட்டு இருக்க கேஜெட்டும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நாம் யூஸ் பண்ண பழைய ஓல்டு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் தூக்கி போடுற ஒவ்வொரு பழைய கேஜெட்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கே பெரிய ஆப்பா அடிக்க போகுது. அதாவது குளோபல் வார்மிங்கில் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே ஆக போகுது. இப்போது இவேஸ்ட்னா நம்ம ரொம்ப நாளாக அடின்னு அடித்து புதுசு ஒன்று வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ண பழசை தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் வேஸ்ட். இது நம்ம யூஸ் பண்ணுற எதுவாக வேணால் இருக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. ஈவன் சின்ன பேட்டரிஸ் அண்ட் கேபிள்ஸ் கூட இப்படி நிறைய 2022 நடந்த ரிசர்ச்சில் கிட்டத்தட்ட குளோபலில் வருஷத்துக்கு 60 to 65 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. வரக்கூடிய காலங்களில் இந்த நம்பர் இன்னுமே அதிகமாகலாம்னு சொல்கிறாங்க. இதில் 22% வேஸ்ட் மட்டும்தான் ப்ராப்பராக ரீசைக்ளிங் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வேஸ்ட்டை ஒரு சாதாரண வயர் தானே, சாதாரண போர்டு தானே, சாதாரண கெப்பாசிட்டி தானேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறோம். ஆனால் இதில் எத்தனை வகையான நச்சுத்தன்மையான பொருள் இருக்குன்னு தெரியுமா? அது என்னன்னா லெட், மெர்க்குரி அண்ட் கேட்மியம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். லெட்னா ஈயம்தான். இது நேச்சுரலாக கிடைக்கிற மெட்டீரியல் தான். ஈயம் மனுஷனுக்கு சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஒரு டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒன்று இந்த லெட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்ல போனால் சின்ன குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கார் பேட்டரிஸ், அப்புறம் புல்லட் ஷெல்லு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கேபிள் சீட்டிங், அதாவது கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வயரில் உள்ள ஒரு சில்வர் கலரில் ஒரு ஒயிட் கலர் சின்ன கம்மிங்களாக இருக்கும். இதுதான் கேபிள் ஷீட். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஈயம். மெர்க்குரினா என்னென்னா சில்வர் கலரில் இருக்கிற ஒரு மெட்டீரியல். அதாவது இது பாதரசம், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்ணுற அந்த தெர்மாமீட்டரில் இருக்கும்ல, அதுதான். ஸோ கேட்மியம்னா என்னென்னா மெட்டல் மாதிரி தான். இது ஒரு நச்சுத்தன்மை மெட்டீரியல் தான். இது மனுஷனுக்கு கேன்சர் உருவாக்கக்கூடியன்னு சொல்கிறாங்க. ஜிங்க்கும் கேட்மியமும் ஓரளவுக்கு சேர்த்து தான் கார் பேட்டரிஸ் உருவாக்குறாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் ஹியூமன் ஹெல்த்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வேஸ்ட்டான எலக்ட்ரானிக்ஸை சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ணாமல் இப்படி தூக்கி போடுறதுனால மண்ணுலேயோ இல்லை தண்ணிலேயோ இந்த மாதிரியான டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் வெளியில் வந்து மண்ணையும் தண்ணியையும் அப்புறம் ஏரையும், அதாவது காற்று தான் ரொம்ப பாய்சனாக ஆக்குது. ஸோ இதனால் தண்ணியில் இருக்கிற மீன்கள், மண்ணில் விளைகிற காய்கறிகள், செடி கொடிகள், இதில் எல்லாமே விஷமாக மாறிடும். அதை சாப்பிட்டு வாழ்கிற விலங்குகளுமே அந்த நச்சுத்தன்மையெல்லாம் பரவிடும். இது மட்டுமான்னு பார்த்தா இதை சாப்பிட்டு இருக்கவங்க நமக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கேன்சர், ஆர்கன் டேமேஜ் ஆகிற மாதிரி ஏர் பொல்யூஷனும் ரொம்ப ஒஸ்ட்டாக கிளைமேட் சேஞ்சும் மாறுது. ஆக்சுவலி என்னென்னா குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கிற வேஸ்ட்லாம் ரொம்ப வளர்ந்த நாட்டிலிருந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆசியா அண்டு ஆஃப்ரிக்காவுக்கு. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, பெரிய வளர்ந்து வர்ற கண்ட்ரிஸ்லாம் வேஸ்ட்டை சரியான முறையில் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பெரிய ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் கரெக்டான மாஸ் கட்டுப்பாடுக்கு யூஸ் பண்ணுற
பெரிய மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த வேஸ்ட்டில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் கட் பண்ணி, அதாவது செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் எடுத்தாகணும் அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் படி. அதுக்கு நிறையவே செலவு பண்ண வேண்டியது வரும். ரீசைக்ளிங் பண்ணுற ப்ராசஸே நிறையா காஸ்ட் ஆகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால தான் இந்த வேஸ்ட்லாம் சின்ன சின்ன வளர்ந்து வர நாட்டுக்கு அனுப்பி வச்சுறாங்க. அங்கே கொண்டு போனப்போ இந்த வேஸ்டானது ப்ராப்பரான ஒரு செக்யூர் ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் இல்லாமல் அங்கே இருக்க சாதாரண மக்களை வச்சு இந்த வேஸ்ட்டை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இதனால் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ அதுலேருந்து வெளியே வர டாக்ஸிக்கான ஸ்மெல்லும், அப்புறம் ரொம்ப டேஞ்சரஸான எலக்ட்ரானிக் பொருள்லாம் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டைரெக்டாக தன்னோட கையை யூஸ் பண்ணி தொடுறதுனாலையும் அவங்களுக்கு உடல் அளவில் நிறையாவே பாதிக்கப்படுறதாக, அதாவது கருக்கலைஞ்சி போகிறது, ஹேண்டிகேப்டாகும், அதாவது ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆனாலும் இதுலேருந்து நம்மளால் வெளில வர முடியும். இந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். உடனே முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சில பெரிய ஊர்லாம் வேஸ்ட் ரீசைக்கிள் சென்டர்னு பெரிய இடத்துலையே வச்சுருப்பாங்க. அங்கே போய் சர்டிஃபைட் வேஸ்ட் ரீசைக்கிளரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை கொடுக்கலாம். இல்லைன்னா லோக்கல்லையே கையிலங்கடை பொருள் வாங்குறதுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அந்த ஐட்டமுக்கு ஏற்ற மாதிரி காசு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை அவங்க எடுத்துகிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணி எப்படியோ அந்த வேஸ்ட்டை ரீயூஸ் பண்ணுற மாதிரியோ ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இடத்துக்கும் அனுப்பி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வழியாக தான் ப்ராஃபிட் பார்த்து ஆகணும் இல்லையா. இந்த மாதிரி வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணலாம். அது என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆனாலும் அதை தூக்கி போடாமல் நம்மளே திருப்பி அதை ரெடி பண்ணி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது உங்களால் பிரித்து அதை சரி பண்ண முடியும்னு நினச்சா அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த கேட்ஜெட்டோட கண்டிஷன் பார்த்துட்டு சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து கொஞ்சம் செலவு பண்ணி, இன்னும் கொஞ்சம் தான் செலவாகும், கொஞ்சம் செலவு பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை ப்ரோ என்னோடதை நானே சரி பண்ணிப்பேன்னு நினச்சிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லது. புது கேட்ஜெட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணாமல் ஒரு சில பணம் படுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன ஸ்க்ராட்சு, பேட்ரி இஷ்யூ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த அவங்க யூஸ் பண்ணுற கேட்ஜெட்டை தூக்கி போட்டு புது கேட்ஜெட் வாங்க போயிடுவாங்க. அப்போ அந்த பழைய கேட்ஜெட்டோட நிலைமை வெரி ராங் ப்ரோ. இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி டிஃபெக்டான ஐட்டம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கி குவிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் புது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்க போனீங்கன்னா உங்கள்கிட்ட இதே மாதிரியான பழைய மாடல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கேட்ஜெட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது இல்லை அதே மாதிரியான ஒரு கேட்ஜெட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி நியூ கேட்ஜெட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓல்டு ஐட்டமாக உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க. இதுவும் ஒரு வழியான ரீசைக்கிள் ப்ராசஸ் தான். இதை அவங்க கொண்டு போய் ரீயூஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேல் பண்ணிப்பாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லது. ஏன்னா இதனாலேயே நிறையா வேஸ்ட் வந்து சும்மா கீழே போடுறத வந்து தவிர்க்கலாம். அஸ் அ ஹியூமனாக நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முயற்சியும் ரொம்பவே முக்கியமானது தான். ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் நம்ம வாழ்கிற இந்த பூமிக்கு கொடுக்கலாம். நான் சொல்கிறது பூமத்தனமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஸோ உங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் இந்த நிலைமையை சீக்கிரம் நம்மளால் மாற்ற முடியும். எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இருக்கிற இடத்த சுற்றி நல்ல என்வரன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். ஸோ சப்போர்ட் ரீசைக்கிள் ஃபார் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபைனைட் பிரைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்ட ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.